ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மணிஸ் டே இன் லைஃப். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு டெபுட் பிளேயருக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் 14 கோடி ரூபா வரைக்கும் செலவழித்து அந்த பையனை அவங்க டீமில் எடுத்திருக்காங்க. நானும் அந்த பையன் யார், என்ன, எதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து அவனை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கூகுளில் போயிட்டு அந்த பையனோட பேரை போட்டு பார்த்தேன். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், எதனால அவனை அப்படி அவ்வளோ ரூபா கொடுத்து எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த பையனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர். அந்த பையனுக்கு இப்போ கரெக்டாக ஒரு 19 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பையன் வந்து November 24, 2005 நினைக்கிறேன். அன்றைக்கி தான் பிறந்திருக்கான். இந்த பையனோட 10 வயசுலேருந்து அவனோட கிரிக்கெட்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். 2023லேயும் ஆமாம் 2023, 2024 தான் அவனோட ரஞ்சி டெபியூட் வந்திருக்கு. ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நிறையா சான்சஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2024 இந்தியா அண்டர்-19 டீமில் விளாண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறமும் யூபி ப்ரீமியர் லீக்கில் நிறையா நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணி அது போக விக்கெட்ஸும் நிறையா எடுத்திருக்கான். ஸோ இந்த வீடியோ எதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஆக்சுவலி எனக்குமே கிரிக்கெட்டில் ரொம்ப ஒரு ஆசை உண்டு. ஒரு செர்டன் ஏஜுக்கு மேலே எதையுமே கரெக்டாக கொண்டு போக முடியாமல், கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல், என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் ஏதோ ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணி இப்போது நம்மளோட வெறும் ஆசைக்காக கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கோம். பட் அந்த பையனுக்கு அவனோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் தென் யூபி கவர்மெண்ட்டோட சப்போர்ட், அது போக நல்ல பிளேயர்ஸ், நல்ல ஒரு செலக்டர்ஸ் கண்ணில் பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் இப்போது இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ் பிளேயர்ஸை எப்படி வழி நடத்தணுங்கிறத விட எப்படி நம்ம அவங்ககிட்ட என்ன ஸ்கோப் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவனை மேலே கொண்டு போகலாம், எப்படி அவனை கைட் பண்ணலாம், என்னென்ன விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அந்த பிரசாந்த் வீருங்கிற பையன் இப்போ சொல்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பிளேயராக அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, இருப்பாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவே கூகுளில் இது சோஷியல் மீடியாஸ்லாம் நிறையா அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்தார். அவரும் கிட்டத்தட்ட 19, 17 வயசு கிட்ட தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, கரெக்ட் மீ ஃபேம். ரவீந்திர ஜடேஜான்னு ஒரு பையன் இருந்தார். எக்ஸாக்டாக அவர் அந்த வயசில் இப்போ இந்த பையன் இருக்கிற ஏஜில் என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி இருந்த பிளேயர் தான் அவர். ஸோ அவர் இப்போ பண்ணாத அச்சீவ்மெண்ட்ஸே கிடையாது, அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. ஸோ நீங்களும் கரெக்டாக உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பான்னு இல்லை, நீங்கள் நிச்சயமாக உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபீல்டில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்லையோ இல்லை நல்ல பொசிஷன்லையோ கண்டிப்பாக வரலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பிரசாந்த் வீருங்கிற பையன் தான். இந்த பிரசாந்த் வீருங்கிற பையன் இந்த ஒரு ஏஜில் அவருக்கு கண்டிப்பாக இவ்வளோ காசு கொடுத்து எடுத்ததுனால கண்டிப்பாக அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை மறந்து அவரோட கேமில் மட்டுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் அதில் சக்சீட் ஆவார்ன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பையனும் கிட்டத்தட்ட ஜடேஜா மாதிரி தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ நிறைய பேர் நீங்களும் இதே மாதிரி பிரசாந்த் வீர்னா யார் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. கூகுளில் போய்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தென் நம்ம கூட இருக்கிற பசங்க, நமக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் இன்னும் திறமைகளை உள்ளே வச்சுக்கிட்டு எங்கே எப்படி போக, எந்தெந்த விதத்தில் நம்ம பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்போ இல்லை கைடன்ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா
அவங்களும் வர்ற காலத்தில் இந்த பிரசாந்த் வீருங்கிற பையன் மாதிரி ஒரு நல்ல இடத்துல வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அண்ட் தென் பிரசாந்த் வீருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். அண்ட் அவர் இருக்கிற இப்போ இடமும் ஒரு நல்ல இடம்னு நான் சொல்லுவேன். ஸோ அண்டர் தோனிஸ் கேப்டன்சியாக கூட இருக்கலாம், இல்லை ருத்துராஜ் கேப்டன்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு சஞ்சு சாம்சனோட கேப்டன்சியில் கூட அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குது, சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அவர் கரெக்டாக போகிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஹோப் he will scores a lot and supports the team in a best way அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விதத்தில் எந்தெந்த வழியில் நீங்கள் கைடன்ஸ் கொடுக்குறீங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் நான் இப்போ கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் நிறையா தெரிஞ்ச சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்கள எந்தெந்த வழியில் கொண்டு போகலாம், என்னென்ன விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலாங்கிறத யோசித்து நம்ம பண்ணோன்னா அவங்க ஜெயிக்கிறத விட நமக்கு பெரிய என்ன ஹாப்பினஸ்ஸாக இருந்துருப்போது நம்ம கூட இருக்கிறவங்க. ஸோ நீங்களும் எப்போயாவது நினச்சிருந்துருப்பீங்க இந்த மாதிரி நான் இந்த இதில் போகணும் அந்த இதில் போகணுன்னு சொல்லிட்டு. பட் உங்களால் முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ இல்லை கைடன்ஸ் கொடுக்கவோ மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அகெயின் பிரசாந்த் வீருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பை.